நம்ம நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பொதுவாகவே வந்து ஒவ்வொரு சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து ரொமான்டிக் சீனோ அல்லது ரெண்டு பேரோட பாண்டிங் நல்லா இருக்கிற சீன் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து சூர்யா வந்து என்னோட பொண்டாட்டி பொண்டாட்டின்னு மூச்சுக்கு 300 தடவை வந்து நந்தினியை சொன்னாலுமே அவங்க பாட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நந்தினியும் சூர்யாவும் வந்து ஒன்றா தூங்காமல் ஒன்றா கணவன் மனைவியாக வாழாமல் தனித்தனியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி அவங்க ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி நம்ம நந்தினி கிட்ட வந்து பேசுனாங்க. ஸோ இந்த மாதிரி உன் புருஷன் வந்து உன்னை ஒவ்வொரு நாளுமே வந்து பொண்டாட்டின்னு சொல்லி சொன்னாலுமே இன்னும் வரைக்கும் உன்னை அவன் வந்து பொண்டாட்டியை ஏற்றுக்கவே இல்லை. என்னதான் வந்து உன்னை பொண்டாட்டின்னு வாயால் கூப்பிட்டாலும் ஆனால் மனசால உன்னை இன்னும் இந்த வீட்டு வேலைக்காரியாக தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சுந்தரவல்லி அம்மா கூட பரவாயில்ல, அவங்க வந்து உன்னை இந்த வீட்டு தோட்டக்காரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதை வந்து நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் உன் புருஷன் இப்படி இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நந்தினி. இதை நான் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கு. நான் வேணா வந்து சூர்யா தம்பிக்கிட்ட இதை பற்றி பேசவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஐயோ பாட்டி, அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். நீ வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. சூர்யா சார் வந்து என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. எனக்கு எந்த அளவுக்கு அவரை பிடிக்குமோ அதே போல் அவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை பற்றி நீ எதையும் வந்து நினச்சி ஃபீல் பண்ணாத பாட்டி, எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க பாட்டிக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியலை. ஸோ நேரடியாக நம்ம சூர்யா கிட்டே போயிட்டு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து நீ என் பேத்தியை வந்து பொண்டாட்டியாக ஏற்றுட்டு வாழ்றியா இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. என்ன பாட்டி, இது எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நந்தினி ஏன் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன் பொண்டாட்டி அப்படின்னா உன் பொண்டாட்டியை நீ எப்படிப்பா நடத்திக்கிட்டு இருக்க? நீயும் அவளும் ஒன்றா வாழ்கிறீங்களா? நீயும் அவளும் ஒன்றா சேர்ந்து தூங்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சூர்யாவோட மனசில் வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தை ஏற்படுத்துது. என்ன பாட்டி இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியுமே வந்து சூர்யாவுக்கு நியாயமான கேள்வியாக தான் இருக்குது. நம்ம வெறும் வாயால் தான் நந்தினியை வந்து பொண்டாட்டின்னு சொல்கிறோம் போல இருக்குது. ஆனால் உண்மையிலேயே வந்து என்னோட பொண்டாட்டியா நான் இன்னும் அவ கூட வந்து சேர்ந்து வாழலையோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இதனால வந்து அந்த நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நந்தினி வந்து கருப்பசாமி கிட்ட வந்து வேண்டுதல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே பாத்ரூம்லேருந்து வந்த சூர்யா வந்து என்ன நந்தினி, என்ன கருப்பசாமி கிட்ட ஏதாவது ரெக்வஸ்ட்டா? ஒரு நல்ல முடிவை கொடுத்ததுக்காக உன் கருப்பு கிட்ட நீ நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாங்க அத்தா சார், கருப்பசாமி என்னதான் விபூதியை கொடுத்துருந்தாலும் ஒரு நல்ல முடிவு எல்லாருக்குமே வந்து கொடுக்குற மாதிரி பண்ணாங்கல்ல, அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாயை வந்து எடுக்கிறாங்க. சரிங்க சார், தள்ளுங்க, நான் வந்து படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் படுக்கலாம், நீ இந்த பாயை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, என்ன அத்தா சார் எதுக்காக இப்போ இதை நீங்கள் எடுக்கிறீங்க? மணி ஆச்சுல்ல, லேட் ஆயிடுச்சு, தூங்கணும். இதுக்கு மேலே முழிச்சிருந்து என்ன பண்ண போகிறோம், தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் தூங்கலாம், மணி ஆயிடுச்சுன்னு எனக்கும் தெரியும், ஆனால் இனிமேல் இங்கே நீ வந்து படுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அத்தா சார் என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே படுக்காமல் வேற எங்கே போய் படுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் கேளு. இதுக்கப்புறமும் நீ இங்கே வந்து பாய் போட்டெல்லாம் படுக்கக்கூடாது. அங்கே தான் வந்து என்னோட பெட்டில் தான் நீ படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது உங்கள் பெட்லையா? எதுக்கு சார் இப்போ தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் யார் சொல்லி இப்படிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நந்தினி, நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும். இதை நான் உன்கிட்ட ரெக்வஸ்டாலாம் சொல்லலை, ஆர்டராக தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் நீ கீழே வந்து இந்த மாதிரிலாம் தூங்கக்கூடாது. உன் பாட்டி ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நீ என் பொண்டாட்டி, அதனால் இனிமேல் என் கூட மட்டும்தான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், பாட்டி வந்து ஏதோ தெரியாமல் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. அங்கெல்லாம் வந்து என்னால் தூங்க முடியாது. தூக்கத்தில் கை கால் இதெல்லாம் மேலையில் படும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் இங்கே நிம்மதியாக தூங்கிக்கிறேன், நீங்கள் அங்கே எப்பயும் போல் நிம்மதியாக தூங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு நந்தினி, நான் சொன்னது தான், என் பேச்சை கேட்ப அப்படின்னா ஒழுங்கு மரியாதையாக அங்கே வந்து தூங்கு. இப்போ என்ன, தூங்கும்போது உனக்கு கை கால் படும்னு நினைக்கிறேன், அவ்வளோதானே? அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் பண்ணுறேன், நீ வா அப்படின்னு இழுத்துட்டு போயிட்டு அங்கே பெட்டில் வந்து உட்கார வச்சுட்டு இப்போ தூங்கு. இந்த இந்த தலகாணி இருக்குல்ல, இது இங்கேயே நடுவில் இருக்கட்டும், இதை நீ பிடிச்சிட்டு தூங்கு, வேறு எந்த பிரச்சனையும் உனக்கு வராது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் அத்தான் சார் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நந்தினி, நான் சொன்னது மட்டும்தான், இதை நீ ஒபே பண்ணி தான் ஆகணும், ஒழுங்கு மரியாதையாக தூங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து தூங்க வச்சுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவுமே இந்த பக்கம் வந்துட்டு தூங்கிட்டு, அப்பா இவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும் போல இருக்கு, இதுக்கே நான் தனியாக சாப்பிடணும் போல இருக்கே, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா, ஒரு வார்த்தை சொன்னால் அது சரின்னு சொல்லிட்டு இவளால் ஒத்துக்கவே முடியாது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு இவங்களோட ரொமான்ஸ் ஒரு பக்கம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னொரு பக்கம் அந்த மாதங்கி பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா பெட்ரூம்க்கு ஆப்போசிட்டில் தான் இருப்பா. நந்தினி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மாதங்கியால் ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா அவளோட பிளான் வந்து வேற, அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களாம் வேலையை விட்டு தூக்கி நஷ்டமாகி அதுக்கப்புறம் கம்பெனி ஒரேடி
ஒரேடியா இழுத்து மூட பிளான் பண்ணணும் அப்படின்னு தான் அவன் நினச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா நந்தினி அது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளால அத ஏத்துக்கவே முடியாத பயங்கர வயித்தெரிச்சல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஸோ அவ என்ன பிளான் பண்ண போறா? அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் எப்படி டார்கெட் பண்ணி சுந்தரவல்லிய எப்படிலாம் மண்டை கழுவ போறா? அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.